அடுத்த உலகளாவிய பங்கு சந்தை வீழ்ச்சிக்கு ஜப்பான் தான் காரணம். இணையத்துல இது போன்ற வீடியோக்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரியா என்ன நடக்கிறதுன்னு நான் விளக்குதுங்க. இப்போது ஜப்பான்ல 18-20 ஆண்டுகளுக்கு மேல பணவாட்ட பிரச்சனை உள்ளது. பொருட்களுக்கான தேவை இல்லாததால் விலைகள் உயராது. இது உண்மையில ஜப்பானிய பொருளாதாரத்தை பாதிச்சுது. இப்போது பொருளாதாரத்தை ஆதரிக்க ஜப்பான் தனது வட்டி விகிதங்களை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக 0% அருகில் வைத்திருந்தது. இதனால் மக்கள் கடன் வாங்கி செலவு செய்யலாம். இப்போது முதலீட்டாளர்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி 0% அருகில் பணத்தை கடன் வாங்கி அந்த பணத்தை உலகளவில் முதலீடு செய்தனர். இது என் கேரி ட்ரேடுன்னு அழைக்கப்படுகிறது. இப்போது ஜப்பான் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது. மேலும் எண்ணெய் விலைகள் உயர்ந்து வருவதா இது எரியும் நெருப்புல எண்ணெய் ஊற்றுவது போல உள்ளது. பணவீக்கத்தை பாதுகாக்க ஜப்பான்ல விகிதங்கள் 2024 அதிகரித்து வருகின்றன. எனவே வருமானம் 2% உயர்ந்தா தான் வாங்கிய கடனுக்கு 0% செலுத்த வேண்டும் என்று நினைத்த கடன் வாங்குபவர் இப்போது மறு நிதியளிப்பு செய்ய 2% செலுத்த வேண்டியிருக்கும். எனவே அவர்கள் தங்கள் முதலீடுகளை உலகளவில் விற்று என்கேரி ட்ரேடை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்று கருதப்படுகிறது. இதனால் சந்தைகள் வீழ்ச்சி அடையும். இப்போது இந்த வீடியோவுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த வீடியோவின் 2ஆம் பாகத்தில் அமெரிக்கா இது நடக்கக்கூடாது என்று எப்படி விரும்புகிறது மற்றும் அது ஜப்பானை எவ்வாறு ஆதரிக்கிறது மற்றும் இணையத்தில் மற்றவர்கள் சொல்வது போல் இது ஏன் உலகளாவிய நெருக்கடிக்கு வழிவகுக்காது என்பதை நான் விளக்குகிறேன்.